வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியில் உள்ள மூத்த விநாயகர் கோவிலுக்கு அண்மையில் 8 அடி நீளமான முதலையொன்று பிடிபட்டுள்ளது. அங்குள்ள வீடு ஒன்றின் முன்பாக முதலை உயிருடன் இருப்பதை அவதானித்து அப்பகுதி மக்கள் வன ஜீவராசிகள் திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு வருகை தந்த வன ஜீவராசிகள் உத்தியோகத்தர்களால் முதலை உயிருடன் பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் நிலவி வரும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக அருகிலுள்ள நீர்நிலைகளில் இருந்து குறித்த முதலை ஊருக்குள் வந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. களப்பயிற்சிக்காக சென்ற வேளையில் பேருந்து தடம் புரண்டதனால் ஏற்பட்ட விபத்தில் படுகாயம் அடைந்த சேர்யோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் 23 நாட்களின் பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கந்தர் மடத்தை சேர்ந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் 2019ஆம் ஆண்டு கணித பிரிவு மாணவனான கைலைநாதன் சிந்துஜன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 1ஆம் திகதி கொழும்பில் இருந்து பதுளைக்கு களப்பயிற்சிக்காக சென்று கொண்டிருந்த போது பதுளை மகியங்கன வீதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தடம் புரண்டதனால் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்ததுடன் பேருந்தில் சென்ற சாரதி உட்பட 36 பேர் காயமடைந்திருந்தனர். காயமடைந்தவர்கள் பதுளை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டதுடன் அவர்களில் படுகாயமடைந்து 6 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தனர். படுகாயம் அடைந்திருந்த கை சிந்துயன் கடந்த வாரம் ரத்மலானையில் அமைந்துள்ள பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். இன்று அதிகாலை 5:30 மணியளவில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. இவருடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் டெங்குக்கு ஏது நிலையுடன் காணிகள் மற்றும் சுற்றுப்புறங்களை வைத்திருந்த உரிமையாளர்களுக்கு 1,95,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் பருத்தித்துறை நகர சபையின் பொது சுகாதார பரிசோதகர் ப. தினேசாலும் பருத்தித்துறை நகர பகுதியை சேர்ந்த சுகாதார பிரிவினராலும் இந்த வழக்குகள் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. நேற்றைய தினமே அனைத்து வழக்குகளும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன. வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் அடிப்படையில் 30 பேருக்கு எதிராக இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. 26 பேர் வழக்குக்கு முன்னிலையாகியிருந்தனர். அவர்கள் அனைவருக்குமாக சேர்த்து 1,95,000 ரூபாய் தண்டமாக விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து முதற்கட்டமாக 70,000 தொன் அரிசி இறக்குமதி செய்யப்படவுள்ளதாக விவசாயம், கால்நடை, நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், பண்டிகை காலத்தில் நாட்டில் எந்தவொரு உணவுப் பொருளுக்கும் தட்டுப்பாடு ஏற்படாது. 70,000 மெட்ரிக் தொன் அரிசியை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரிசி தட்டுப்பாட்டுக்கு குறுகிய கால தீர்வாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரிசி இறக்குமதி செய்வதால் விவசாயிகள் நுகர்வோரும் பாதிக்கப்பட போவதில்லை. இடைத்தரகர்களின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது. தேசிய மட்டத்தில் விவசாயத்துறையை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். விவசாயிகளுக்கான நிவாரண கொடுப்பனவு தடையின்றி வழங்கப்படும். அரசியலில் தோல்வி அடைந்துள்ள தரப்பினர் வெறும் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைத்துக் கொள்கிறார்கள். போலியான குற்றச்சாட்டுகள் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள், வைக்கவும் வேண்டாம் என்றார். புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய பணிகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் பட்சத்தில் அதற்கு ஆதரவு வழங்க தயாரென ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அஜித் பி. பெரேரா கருத்து தெரிவிக்கையில், 13, 14, 15 என கதைத்துக் கொண்டிருப்பதற்கான தருணம் இதுவல்ல. நாட்டுக்கு புதியதொரு அரசமைப்பு அவசியம். நாடாளுமன்றத்தில் இதனை செய்வதற்குரிய 3/2 பெரும்பான்மை பலமும் தேசிய மக்கள் சக்திக்கு கிட்டியுள்ளது. அதேபோல வடக்கையும் கிழக்கையும் மலையகத்தையும் கூட பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியாக தேசிய மக்கள் சக்தி மாறியுள்ளது. மூவின மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் அக்கட்சியில் உள்ளனர். புதிய அரசமைப்பு கொண்டு வரப்படும் என்ற உறுதிமொழியை தேசிய மக்கள் சக்தி கொண்டு வர வேண்டும். அதற்குரிய ஆதரவை நாம் வழங்குவோம். ஒரு வருட கால பகுதிக்குள் இதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சர்வ கட்சி பொறிமுறை ஊடாக இதற்கான பணியை முன்னெடுத்தால் சிறந்தது என்றார்.
மன்னாரில் மருத்துவமனை அலட்சியத்தன்மை காரணமாக இடம்பெற்ற இரண்டாவது உயிரிழப்பை தொடர்ந்து பதற்றம் அதிகரித்திருந்த நிலையில் தற்போது அம்மாவட்டத்தின் மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் அசாத் எம் ஹனிபா இடமாற்றம் கோரி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டு மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் அவர் இந்த கடிதத்தை கையளித்துள்ளார். குறித்த கடிதத்தில் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் இடம்பெற்ற துரதிருஷ்டவசமான சம்பவத்தை தொடர்ந்து ஒரு குழுவினர் பிரசவ அறையில் நுழைந்து அங்கிருந்த பொருட்களை உடைத்து சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நிலைமையை சமாளிக்க போலீசாரை நாடிய போதும் தனிப்பட்ட முறையில் தன்னை குறிவைத்து தாக்கியதாகவும் தன்னை கொலையாளி என அழைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடும் சில தரப்பினர் தன்னை அச்சுறுத்தியதாகவும் ஆகவே தனக்கு இடமாற்றம் வேண்டும் எனவும் தெரிவித்து இக்கடிதத்தை எழுதியுள்ளார். 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு புதிய உறுப்பினர்களுக்கான திசைமுகப்படுத்தல் செயலமர்வு இம்மாதம் 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் முற்பகல் 9:30 மணி முதல் பிற்பகல் 4:30 மணி வரை நாடாளுமன்ற குழு அறை இலக்கம் ஒன்றில் நடாத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்றத்தின் ஆரம்பத்தில் சம்பிரதாயபூர்வமாக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையாக இந்த திசைமுகப்படுத்தல் செயலமர்வு இம்முறையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் முற்பகல் 9:30 மணிக்கு இடம்பெறும் இந்த செயலமர்வின் அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, சபாநாயகர் கலாநிதி அசோக் ரன்வல, பிரதி சபாநாயகர் மருத்துவ கலாநிதி முகமது ரிஸ்விசாலி, குழுக்களின் பிரதி தவிசாளர் ஹேமாளி வீரசேகர, சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, ஆளும் கட்சியின் முதல் கோலாசான் மருத்துவ கலாநிதி நலிந்த ஜெயதிச, நாடாளுமன்ற செயலாளர் நாயகம், பிரதி செயலாளர் நாயகம் மற்றும் உதவி செயலாளர் நாயகம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ளவுள்ளனர். இந்த 3 நாள் அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வகிப்பாகம், நாடாளுமன்ற சிறப்பு உரிமைகள், நாடாளுமன்றத்தின் சட்டவாக்க செயற்பாடுகள், நாடாளுமன்ற குழு முறைமை, நாடாளுமன்ற நிலையியற் கட்டளைகள், அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலத்திரனியல் வாக்களிப்பு முறை குறித்த நடைமுறை அமர்வொன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. அத்துடன் ஊழலுக்கு எதிரான சட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் குறித்தும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் நாடாளுமன்ற விவகார பிரிவின் பங்கு குறித்தும் இங்கு தெளிவுபடுத்தப்படவுள்ளது. மேலும் நாடாளுமன்றத்தின் திணைக்களங்கள் மற்றும் பிரிவுகளின் தலைவர்கள் அந்தந்த பிரிவுகளின் மூலம் நாடாளுமன்ற செயற்பாடுகளில் உறுப்பினர்களின் பங்களிப்புகள் மற்றும் பணிகள் குறித்து உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான மகாஜூதி கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு ஏற்ப 223 தொகுதிகளில் வெற்றி முகத்தில் இருப்பதால் அக்கட்சிகளின் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மகாராஷ்டிராவில் 288 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக கடந்த 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகாஜூதி கூட்டணிக்கும் காங்கிரஸ், சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகின்றது. நண்பகல் 12 மணி நிலவரப்படி ஆளும் மகாஜூதி கூட்டணி 223 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றது. காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணி 54 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கின்றது. பெரும்பான்மைக்கு 145 தொகுதிகளில் வெற்றி தேவை எனும் நிலையில் மகாஜூதி கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டு வருவதால் அக்கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். அமெரிக்காவில் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டங்களை மீறி ரஷ்ய நிறுவனங்களுக்கு விமான உதிரி பாகங்களை வாங்கிய குற்றச்சாட்டில் இந்திய தொழிலதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லியை தளமாக கொண்டு அரேசோ ஏவியேஷன் நிறுவனத்தை சேர்ந்த சஞ்சய் கௌசிக் அமெரிக்காவுக்கு சென்றபோது மியாமியில் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் உள்ள நிறுவனங்களுக்காக அமெரிக்காவிடம் இருந்து விமான பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை சட்டவிரோதமாக பெறும் சட்டவிரோத கொள்முதலில் கௌசிக் இருந்ததாகவும் அவர் தனது ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட அசோசியேட் மார்க்கஸ் கால்டெனகர் நிறுவனம் மற்றும் பிறருடன் இணைந்து ரஷ்யா நிறுவனங்கள் அமெரிக்க பூர்வீக விமான பொருட்களை பெறுவதற்காக பணியாற்றியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
சென்ஜின் நகரில் நடந்து வரும் பல முன்னணி வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொள்ளும் சீனா மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் சிறப்பாக விளையாடிய சாத்விக் சிராக் ஜோடி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இவ்வாறாக ஆண்கள் இரட்டையர் பிரிவு காலிறுதி சுற்று நேற்று நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி மற்றும் டென்மார்க்கின் ஆண்டர்ஸ் காரப் கிம் அஸ்ட்ரூப் ஜோடி ஆகியன மோதியன. ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடிய சாத்விக் சிராக் ஜோடி 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.